வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிப்ரவரி 3rd வீக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, ஒரு வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன, நியூஸ் என்ன, நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து எஃப்ஐஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எஃப்என்டோவில் என்ன பண்ணிக்கிறாங்க, ஈக்குட்டியில் என்ன பண்ணிக்கிறாங்க, ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்தரலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரைட்டு, இப்போ வர வாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது நமக்கு வந்து இருந்த எல்லா பாசிட்டிவ் நியூஸும் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுதான் உண்மை. எல்லா பாசிட்டிவ் நியூஸும் வந்துருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டும் கொஞ்சம் ரியாக்ட் ஆச்சு. அதாவது பட்ஜெட் அன்னைக்கு வந்த லோல இருந்து கிட்டத்தட்ட 1700 பாயிண்ட் பவுன்ஸ் ஆகிட்டு 26,000 வந்துச்சு. இந்த 26,000 என்னைக்கு வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் வெனஸ்டே வந்துச்சு. லாஸ்ட் வெனஸ்டே 26,000ங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அன்னைக்கே ஒரு செல் ஆஃப். அன்னைக்கு வந்து 26,000க்கு மேலே க்ளோஸ் ஆகவே கிடையாது. அன்னைக்கு ஒரு செல் ஆஃப் 25,950ல க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்து தேர்ஸ்டே வந்து 25,800ல க்ளோஸ் ஆச்சு. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,470ல வந்து செட்டில் ஆயிடுச்சு. அதாவது இந்த லாஸ்ட் 3 செஷனில் மார்க்கெட்டை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 550 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது லாஸ்ட் 3 செஷன். த ஒன்லி ரீசன் ஏஐ டூல். இந்த ஏஐ டூல் வந்ததுனால, அதாவது ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற அந்த ஏஐ டூல் வந்தது, நம்ம ஐடி ஸ்டாக் எல்லாமே போட்டு ஒரு கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. அதாவது இந்த வாரம் மட்டும் ஐடி இண்டெக்ஸ் நியர்லி 8% டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய இம்பேக்ட். மற்றபடி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. த ஒன்லி ரீசன் ஏஐ, அதாவது ஆந்த்ரோபிக். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? எல்லா பாசிட்டிவ் நியூஸும் வந்துருச்சு, இனிமேல் வந்து மார்க்கெட்டு மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 26,000க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் 26,000 மேலே க்ளோஸ் ஆகவே கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஸ் பையிங்கில் இருக்கணும். எஃப்ஐஸ் பையிங்கில் இருந்தால் மட்டும்தான் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் லாஸ்ட் ஃப்ரைடே என்னாச்சு? எஃப்ஐஸு லாஸ்ட்டு ப்ரீவியஸ் 3 செஷனில் வந்து என்ன பை பண்ணியிருந்தாங்களா, அது வந்து ஒரே செஷனில் செல் பண்ணிட்டாங்க. ஸோ எஃப்ஐஸ் மறுபடியும் வந்து செல்லிங்கு டர்னிங் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நியூஸ்லாம் வரும்போது, அதாவது நான் வந்து மார்க்கெட்டு இனிமேல் ஏறிடும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ இருக்கிற நியூஸ், அப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அது மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கடுத்து தான் வந்து ஆந்த்ரோபிக் வந்துருச்சு. இது ஆந்த்ரோபிக் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோமா? ஏஐ டூல் வரும் அப்படின்ட்டு? அது கிடையாது. இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு நம்ம வந்து அதுதான் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நடுவில் வந்து ஈரான் மேலே வந்து யூஎஸ் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் செல் ஆஃப் வரும். இதெல்லாம் வந்து அன்பிரிடிக்டட் நியூஸ். ஓகேங்களா? அன்பிரிடிக்டட் நியூஸ் எல்லாம் வரும்போது அது வந்து அதுக்குண்டான ரியாக்ஷன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்குன்னு வந்து எஃப்ஐஸ் பை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு நாடு இன்னொரு நாடு வந்து நியூக்ளியர் வரே வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து எஃப்ஐஸ் பையிங்கில் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஸோ சிச்சுவேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட்டுடைய ப்ரிடிக்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ரைட், இப்போ லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரையும் இருந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன். அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock வந்துச்சு. வந்திருக்கிற இன்ஃப்ளேஷன் 2.4% வந்துருக்குது. ப்ரீவியஸாக இருந்தது 2.7%. ஸோ ஒரு பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது. இந்த இன்ஃப்ளேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஃபெட்டு வந்து ரேட் வந்து கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்துருக்குது. அதுவே வந்து லாஸ்ட் வெனஸ்டே அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்துச்சு. அந்த டேட்டா வந்து ஒரு ஸ்ட்ராங் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்துருக்குது. அந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? இல்லை ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ஸ்ட்ராங்காக வந்துருக்குது, அப்புறம் அவங்க வந்து ரேட் வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த டாக் இருந்துச்சு வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. ஃப்ரைடே யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் வந்துச்சு, ஒரு பெட்டரான இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது 2.4%. இப்போ அகைன் வந்து ஸ்ட்ரீட் வந்து என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து சிச்சுவேஷனும் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்ததான் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் வந்து என்ன ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அதாவது டேரிஃப் வந்து அலுமினியம் அண்ட் ஸ்டீலுக்கு வந்து டேரிஃப் வந்து ஸ்லாஷ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாரு. பட் அது எப்போ அப்படின்னு சொல்ல கிடையாது. ஸோ அதனுடைய பாசிட்டிவ் நியூஸ் எப்போ வேணாலும் வரும். அது வந்து ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு.
அதுக்கு அடுத்ததான் வந்து யூஎஸ் ஈரானுக்கு வந்து அந்த நியூக்ளியர் டாக் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அதாவது யூஎஸ் வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறதா இருந்தது. பட் இப்போ அந்த நியூக்ளியர் டாக் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருக்குது. இதுதான் வந்து லாஸ்ட் வீக் இருந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஐ டூல், இந்த ஆந்த்ராபிக் டூல் வந்ததுனால இந்தியன் ஐடி ஸ்டாக் நியர்லி 7% ஆர் 8% டவுன் ஆயிருக்குது லாஸ்ட் 5 செஷன்ல மட்டும். யூஎஸ் மார்க்கெட்டு கூட இந்த அளவுக்கு டவுன் ஆகல. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு இந்த அளவுக்கு ஏஐ டூல்னால டவுன் ஆயிருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். செகண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் அகைன் செல்லிங்க்கு திரும்பிட்டாங்க. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து செல்லிங் ப்ரெஷர். அதுவும் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் அவங்க வந்து நியர்லி 4020 crore வந்து வீக்லி பேசிஸில் வந்து செல்லிங்க்கு வந்துட்டாங்க. தேர்ட் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரூடு $70 பெர் பேரலுக்கு நியர்லி வந்துருக்குது. ஃபோர்த் நெகட்டிவ் நியூஸ் ரஷ்யா அகைன் வந்து யூஎஸ் டாலர் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிங்களுக்குலாம் இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஏன்னா பிரிக்ஸ் கண்ட்ரிங்க எல்லாமே வந்து லைக் ஒரு புது கரன்சி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் பிரிக்ஸ் மீட்டிங்கில் கூட சப்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் ரஷ்யா அதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஎஸ் டாலர்லேயே நாங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துருக்குது. இது வந்து ப்ளூம்பர்கில் வந்த நியூஸு. அதுக்கடுத்த ஃபிஃப்த் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சம் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸ்டாக் புரோக்கர்ஸுங்களுக்கு. இது வந்து ஃபிஃப்த் நெகட்டிவ் நியூஸ். அந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ்லாம் வந்து லைக் கொலாட்ரல்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து லெவரேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. பேங்க் கேரண்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், கொலாட்ரலுக்கு வந்து பேங்க் கேரண்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்கக்கூடாது ஃபார் லாங் டேர்முக்கு அப்படின்ட்டு சம் ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ், அதாவது ஏஞ்சல் ஒன், க்ரோ, லைக் ஜியோஜத் இந்த மாதிரியான ஸ்டாக் புரோக்கர்ஸ் கம்பெனிகளுக்கு வந்து இது வந்து ஸ்லைட்லி நெகட்டிவ் நியூஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட் வீக் இருந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ். லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 953 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது 1.14%. அதாவது ப்ரீவியஸ் வீக் என்ன கெயின் ஆச்சா அந்த கெயின் வந்து எரேஸ் பண்ணிடுச்சு. நிஃப்டி 0.86% டவுனில் க்ளோஸ் ஆகுது 222 பாயிண்ட்ஸ், அதாவது 25,471 செட்டில் ஆகுது. ப்ராடர் இண்டீசஸை பொறுத்தவரையும் ஸ்மால் கேப் 0.8% டவுன் ஆயிருக்குது, மிட் கேப் 0.4% டவுன் ஆயிருக்குது, லார்ஜ் கேப் 0.6% டவுன் ஆயிருக்குது வீக்லி பேசிஸ். செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி செக்டார் 8% டவுன் ஆயிருக்குது, ஆயில் அண்ட் கேஸ் 2% டவுன் ஆயிருக்குது, எஃப்எம்சிஜி 2%. லாஸ்ட் வீக் அவுட் பெர்ஃபார்மில் இருந்த செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீடியா இண்டெக்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, பிஎஸ்யூ பேங்க், கன்சியூமர் டியூரபிள்ஸ், டிஃபென்ஸ் நியர்லி 3% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, ஆட்டோ நியர்லி 2%, ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜி ஃபார்மா ஆல்மோஸ்ட் 1% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரை எஃப்ஐஸ் 4020 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க, டொமஸ்டிக் 6,883 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க வீக்லி பேசிஸ். இந்தியன் ருப்பி பொறுத்தவரையும் 90.30 90.80 வரையும் லாஸ்ட் வீக் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஃபைனலாக 90.64 வந்து செட்டில் ஆயிருக்குது. இதுதான் லாஸ்ட் வீக் உடைய டேட்டா. ஓகே, இப்போ வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே February 16 மார்னிங் 5:20 AM ஜப்பானுடைய ஜிடிபி வருது. குவார்டர் ஆன் குவார்டர் -0.6%, ஃபோர்காஸ்ட் 0.5%. ஆஃப்டர்நூன் 12 o'clock இந்தியாவுடைய WP இன்ஃப்ளேஷன் வருது, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வருது. ப்ரீவியஸாக இருக்கிறது 0%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 0.7%. டியூஸ்டே எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை. வெனஸ்டே FOMC மினிட்ஸ் இருக்குது, ஃபெட்டோடைய ஃபோர்காஸ்ட் இருக்குது. தேர்ஸ்டே எந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் கிடையாது. ஃப்ரைடே மார்னிங் 5 o'clock ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது, ப்ரீவியஸாக இருக்கிறது 2.1%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 1.9% இயர் ஆன் இயர். அன்னைக்கு ஈவினிங் 7 o'clock யூஎஸ்ஏல வந்து பர்சனல் ஸ்பெண்டிங் டேட்டா வருது, பர்சனல் இன்கம் டேட்டா வருது. இதுதான் வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே, அதாவது கம்மிங் February 20 அன்னைக்கு யூஎஸ்ஓடைய சுப்ரீம் கோர்ட் அவங்க வந்து வெர்டிக்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஆல்மோஸ்ட் 3 times நினைக்கிறேன், 3 times அவங்க வந்து வெர்டிக்ட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ ஃபைனலாக வந்து February 20 அன்னைக்கு அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா
பிரசிடென்ட் ட்ரம்ப், அதான் நம்ம சென்ட்ராஸு கொண்டு வந்த டேரிஃப் லீகலா இல்லீகலா அப்படின்னு அவங்க வந்து வெர்டிக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும், அதாவது ப்ரீவியஸ் வீக் அண்ட் லாஸ்ட் வீக் எஃப்என்டோவில் வந்து ஷார்ட் பொசிஷன் 81% வச்சிருக்கிறாங்க. ஸோ 81 to 84% இதே ரேஞ்சில் தான் ஷார்ட்டில் இருக்கிறாங்க. மற்றபடி யார் லாங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிளைண்ட் 68% லாங்கில் இருக்கிறாங்க, டொமஸ்டிக் 76% லாங்கில் இருக்கிறாங்க, ப்ரொப்ரேட்டர் 57% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன சொன்ன மாதிரி எல்லா பாசிட்டிவ் நியூஸும் வந்துருச்சு. இனிமேல் எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் கிடையாது. அப்படிங்கும்போது இப்போ வந்து ஒரு செல் ஆஃப் அப்படிங்கும்போது ஆந்த்ராபிக் 26,000 போச்சு, இப்போ 25,500 வந்துருச்சு. ஓகே, இப்போ இங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 25,450 லாஸ்ட் ஃப்ரைடே வந்து லோவுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த ட்ரேட் டீல் நடந்ததுக்கப்புறம், அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு பிக் கேப் அப் வந்துச்சு பார்த்தீங்களா, அதனுடைய பாட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,050 25,100 இதுதான் இப்போ இருக்கிற சப்போர்ட். ஸோ 25,450க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 25,050 வரை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா கதம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஒருவேளை பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,800ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், தேர் ஆஃப்டர் 26,000. ஓகேங்களா? ஸோ இந்த 26,000க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட்டு நல்லா இருக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் அந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஹையர் லெவல் 25,800 26,000, லோவர் லெவல் 25,450க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 25,100 to 25,050 வரையும் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப் சைடும் இந்த லெவல் வாட்ச் பண்ணிக்காங்க, டவுன் சைடு இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ரைட்? ஓகே, டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியோடைய டே கேண்டிலை பொறுத்தவரையும் இதுதான் சப்போர்ட் 25,450. ஓகேங்களா? இது வந்து பட்ஜெட் டேல வந்த ஹை, பட்ஜெட் டே February 1 அன்னைக்கு வந்த ஹை 25,450, அன்னைக்கு வந்த லோ 24,570. ஸோ இதனுடைய பாட்டம் தான் இப்போ இருக்கிற சப்போர்ட் 25,450. ஒரு வேளை இதை பிரேக் பண்ணிட்டு இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் சப்போர்ட், நெக்ஸ்ட் சப்போர்ட். இதுதான் வந்து கேப் வந்து ஃபில் ஆகிற ஒரு லெவல். அப்படிங்கும்போது 25,100 to 25,050 அப்படிங்கிறது இந்த கேப் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடான கேப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,330. இது என்னன்னா இந்த பாடியுடைய டாப், புரியுதுங்களா? அந்த பட்ஜெட் டேல வந்து அந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடியுடைய டாப் 25,330 ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,800. இந்த 25,800 என்னன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே வந்த அந்த கேண்டிலுடைய பாடியுடைய பாட்டம் 25,800. இதுக்கு மேலே போகும்போது 26,000. லாஸ்ட்டு வெனஸ்டே வந்த ஹை. ஸோ இதுதான் இந்த வாரத்தில் இருக்கிற ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சப்போர்ட்டு 59,950. 59,950 கீழே வந்துச்சுன்னா 59,600. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கேப் வந்து இருக்குது, நியர்லி 1000 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 59,600க்கு கீழே போகக்கூடாது பேங்க் நிஃப்டி. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60,800ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.